எழுதுகோல் முனைக்கெல்லாம் வித்தாய் அமைந்திட்ட எழுதமிழே இளந்தமிழே, என் நாவில் தரித்திட்ட தனித்தமிழே, எம் பூமி தஞ்சையிலே கொஞ்சுகின்ற செந்தமிழே, பாவலர் நாவெங்கும் பவனி வரும் பைந்தமிழே, உன்னை வணங்கி வாழ்த்துகிறேன். பள்ளி கல்வித்துறை, நூலக இயக்ககம், திருப்பூர் மாவட்டம், தமிழ்நாடு அரசு மற்றும் இங்கே வந்திருக்கும் ஆகச்சிறந்த பார்வையாளர்கள் மற்றும் ஆளுமைகள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், ஆதார பணியாளர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கமும் நன்றியும். ஏன் ஆகச்சிறந்த பார்வையாளர்கள்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் இளைய சமுதாயமாக இருக்கிறீங்க. இந்த பக்கம் பெண்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு பக்கம் இளைய சமூகம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பேச வேண்டிய தலைப்பு இலக்கிய திருவிழா தானே இது. சிறுவாணி இலக்கிய திருவிழா. இங்கே சூழலியலுக்கு என்ன வேலைன்னு ஒரு சந்தேகம் வருமா உங்களுக்கெல்லாம்? இலக்கியத்தில் எதுக்கு சூழலியல் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும். சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஒரு பாடலை, அது அகப்பாடலாக இருந்தாலும் புறப்பாடலாக இருந்தாலும், அதில் முதல்ல எதை சொல்லுவாங்கன்னு சொன்னால், தலைவன் தலைவி வாழக்கூடிய இடத்தோடைய இயற்கை செல்வங்களை செழுமைகளை எல்லாம் போற்றி பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வீட்டிலையோ இல்லை கல்லூரிகளில் விடுதிகளில் தங்கியிருக்கிற மாணவர்களாக இருந்தால் நாம் நம்ம ஊர் பெருமையை பேசிப்போம், உண்டா இல்லையா? நாம் நம்ம ஊர் பெருமையை பேசிப்போம். அதே போல தான் எங்கள் ஊரில் அருவி இருக்குது, எங்கள் ஊரில் காவேரி இருக்குது. நான் தஞ்சாவூர் திருக்குவளை, அதனால் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், எங்கள் ஊரில் நெல்லும் சொல்லும் கல்லும் நிறைந்திருக்கும். கல்லுன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கும், காவேரியிலேருந்து நெல் வரும். அங்கே எங்கள் ஊரில் கவிதைக்கும் மற்ற தமிழ் ஆக்கங்களுக்கும் குறைவில்லாத ஒரு ஊர். நெல்லும் சொல்லும் கல்லும் விண்ணளந்து நிற்கக்கூடிய ஊர் காவேரி ஓடும் தஞ்சை அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக பேசிப்போம். அப்போ இதில் ஆறை பற்றி சொல்கிறோம் இல்லையா, காவிரி என்ற ஒரு ஆற்றை பற்றி சொல்லிக்கிறோம். இப்போ உங்கள் திருப்பூரில் நொய்யல் பற்றி சொல்லியிருப்பீங்க. இப்போ உள்ள நொய்யலை விட்டுலாம், இருந்தாலும் நொய்யல் ஓடிய காலம் ஒன்று உண்டு. அந்த நொய்யலை பற்றிய பெருமையாக பேசிக்கொள்வோம், பின்னலாடையை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு அவங்க கொடுக்கல, இந்த தலைப்பை நான் தான் கொடுத்தேன். அவங்க அனுமதிச்சாங்க இந்த தலைப்புக்கு. காலநிலை மாற்றமும் அதன் தாக்கமும். அது என்னங்க காலநிலை மாற்றம்? நம்ம அந்த பின்னாடி இருக்க நம்ம அன்பு தோழமைகள் அப்படியே முன்னுக்கு வந்துருங்களேன். எல்லாருமே குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்காங்க. பாரதியார் சொன்ன நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் சொன்னாங்க இல்லையா? இங்கே எல்லா குழந்தைங்களும் செல்ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பாட்டியம்மா வெத்தலையில் தடவுற மாதிரி. கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும். ஏன் இந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த விஷயம் வயசானவங்களுக்கானது இல்லை. இந்த விஷயம் வயசானவங்களுக்கு இல்லை. அப்போ யாருக்கு? இந்த வரப்போகிற பூமியை பத்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய இளைய சமூகத்திற்கான ஒரு சிந்தனையை நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கலந்துரையாடல் செய்ய போகிறோம். நேற்று இந்த பூமி யாருடையதுன்னு ஒருத்தவங்க கேட்டு பேசுனாங்களா? இந்த பூமி யாருடையது? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பூமி யாருடையது? நம்முடையது. அந்த எண்ணம் முதல்ல இருக்கணும். நம்முடைய பூமியை, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார் அப்பா வச்சுருக்காரு, வீட்டுக்கு ஒரே பொண்ணு இல்லை ஒரே பையன் இருந்தால் அந்த காரை அப்பா யார்கிட்ட கொடுப்பாரு? அதுக்கு அவருக்கு அப்புறம் நம்மள்கிட்ட தான் கொடுப்பாரு. இப்போ இந்த பூமி யாரோடது? நம்மளோடது. நாளைக்கு யார்கிட்ட இதை கொடுத்துட்டு போகணும்? நீங்கள் பூமியை விட்டுட்டு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. பூமி விட்டாலும் விடாட்டாலும் நாம் போய் சேர்ந்துருவோம், அது வேற விஷயம் இல்லையா? ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியை எப்படி பாதுகாப்பாக வைத்திருப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இதில் காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த 40 பேச்சாளர்களில்
பேசுகிற தலைப்பில் இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு. ஏன்னு சொன்னால் இதை நேற்று முதலமைச்சரே பேசியிருக்கார். இந்த தலைப்பை நேற்று தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டில் நேற்று பேசியிருக்காங்க. பூவுலகின் நண்பர்கள் என்வாயன்மெண்டல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி ஒரு 10 விஷயங்களை அரசுக்கு அல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு உறுதிமொழி தரீங்க இல்லையா, அதில் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2021 பூவு உலகின் நண்பர்கள் கொடுத்த விஷயங்களில் இந்த அரசு வந்ததுக்கு பிறகு சில விஷயங்கள் அரசாணை ஆகியிருக்கு. இப்போ இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி பார்ப்போம். இப்போ வெயில் அதிகமாக இருக்கா? வெயில் அதிகமாக இருக்கு. போன வருஷத்தோட அதிகமாக இருக்கா? கோடைக்காலம் எப்போ தொடங்கும்? கோடை விடுமுறையே ஏப்ரலில் தானே விடுவாங்க. இந்த பொள்ளாச்சி கொங்கு மண்டலத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க, அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு சூழல். பாக்கி எல்லா ஊருக்கும் கோடை விடுமுறை ஏப்ரல் மேலே தானே விடுவாங்க. ஆனால் இப்போ பிப்ரவரியிலேயே நமக்கு வெயிலாக இருக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேசினதுக்கு அப்புறம் தான் மதிய உணவு. நான் பேசி முடித்தாதான் மதிய உணவு. நீங்கள் கை தட்டி நம்ம சொல்கிறத கவனித்தா சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட போகலாம். அங்கே குழு குழுவாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு போக முடியாது. இப்போ இதுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம பிள்ளைங்க எவ்வளோ ஆர்வமாக நம்ம பேச்சை கேட்குறக்கு இருக்காங்கன்னு சொல்லி. மதிய சாப்பாட்டு மேலே பிரியமாக இருக்காங்க. சரி, இப்போ இந்த புவி வெப்பமயமாதலுக்கு காரணம் யாரு? நம்ம தான் காரணம். புவி வெப்பமயமாதலுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். என்ன பண்ணணும்? அப்படி என்ன பண்ணியிருக்கோம்? மரத்தை வெட்டிட்டோம், காடை அழிச்சிட்டோம். காடை அழிச்சதுனால மட்டும் காலநிலை மாற்றம் வருமா? சரி, நதி எங்கேருந்து உருவாகுது? இந்த பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஒரு புத்தகம் என்னுடைய புத்தகம் 2 பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இருக்கிற புத்தகம், பல விருதுகளை வாங்கியது. கடைசி 2020 வரைக்கும் வந்த புத்தகங்களில் புத்தியை துலக்கிய புத்தகம்னு சொல்லி பெரிய விருது பெற்ற புத்தகத்தை உங்களுக்கு பரிசாக கொடுப்பேன். பேரை நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புவேன். அதனால் பதில் சொல்லுங்கள். நதி எங்கேருந்து உருவாகிறது? மலையில இருந்தா? கை தூக்குங்க மலையில இருந்துன்னு சொல்கிறவங்கெல்லாம். ஒரு கைத்தட்டு தரத்துக்கு தாங்க கேட்குறேன். மலையிலேருந்து வருதுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. அங்கே கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருக்கவங்களாம் பதில் சொல்லுங்க. கை தூக்காதவங்களாம் என்ன சொல்கிறீங்க? அவங்களும் மலையிலேருந்து தான் சொல்கிறாங்க, கை தூக்காமல் சொல்கிறாங்க. ஆனால் நதி உருவாவது மலையில் இல்லை. மலையில் இல்லைங்க. போச்சா வடை போச்சா மாதிரி போயிடுச்சு பரிசு. நதி எங்கு தொடங்குகிறது? நதி எங்கே போகிறது? அது சினிமா பாட்டு எழுதுனதுனால அந்த சைடு இருக்கவங்கலாம் சொல்லிட்டாங்க. நதி எங்கே போகிறது? கடலை தேடின்னு ஒரு பாடல், அதனால சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு வந்தால் வீட்டுக்கு தானே போவோம். அப்போது எங்கேருந்து வந்திருந்தா அந்த தண்ணி கடலுக்கு போகும். அப்போ நதி கடல்லேருந்து தானே தொடங்குது. எப்படி மலையிலேருந்து சொல்கிறீங்க? எப்படி கடல்லேருந்து தோன்றுறது ஒரு நதி? உலகத்திலேயே மிகப்பெரிய நீர் மேற்பரப்பு எதுக்கு இருக்குன்னா கடலுக்கு தான் இருக்குது. அதுலேருந்து நீர் ஆவியாகி மேலே போய், அது படிச்சிருப்பீங்க, குளம் குட்டை தண்ணி ஆவியாகி மேலே மேகத்தோடு போய் வருது. ஆனால் அப்போ காடு தேவை இல்லையா? வேணும். இந்த மேகம் அந்த காட்டில் போய் மலைகளோட உரசணும். இல்லைன்னா அந்த மலைகள் மேலே இருக்கக்கூடிய 300 அடி உயரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள் மீது மோதுனாதான் மழையாக வரும். அப்போது இந்த கடலும் இந்த காடும் ரகசியமாக பேசிக்கொள்ளும் பொழுது வருகின்ற அமுத நீர் மழை இல்லையா? இப்போ அந்த மழை கரெக்டாக எப்போ பெய்யும்னு சொல்ல முடியுமா? வள்ளுவர் என்ன சொன்னார்? பெய்யன பெய்யும் மழை. அது யார் சொன்னாலாங்கிறதால நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜா என்ன கேட்பாரு? பழைய காலத்து படத்துல எல்லாம் மாதம் மும்மாறி பொழிந்ததா? ஏன்னா இவர் வெளில போக மாட்டார், ஒரு மந்திரியை கேட்பார், மாதம் மும்மாறி பொழிந்ததா?
இப்போ அந்த மழை வந்து சரியான நேரங்களில் சரியான அளவுகளில் பெய்வதில்லை. உண்டா இல்லையா? சரி, இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போமா? நம்ம நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அப்போது ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னு பார்ப்போம், அதனால என்ன பிரச்சனைகள்னு பார்ப்போம், அதுக்கான தீர்வுகளையும் சொல்கிறேன். சீக்கிரமாக முடிச்சிடலாம், சரியா? ஓகே. இப்போ இதுக்கு காரணம் வந்து பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு ஆள் 1992 சார்லஸ் மோர் அப்படிங்கிறவர் சும்மா ஸ்கேட்டிங் விளையாடுறதுக்கு போயிருக்கிறார். அப்போது உள்ளே வந்து ஒரு கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச், உள்ள ஒரு குப்பையில் ஒரு சவுறு, எவ்வளோ தூரத்துக்கு? 14 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெரிய சவுறு இருந்திருக்கு. அந்த சவரெல்லாம் இருந்து குப்பையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடலோடைய மேற்பரப்பு சூடாயிடுச்சு. பசிபிக் பெருங்கடலோட மேற்பரப்பு சூடானா அது எப்படி குளுமைப்படுத்துறது? நமக்கு வேணா ஏசி போட்டுப்போம், ஃபேன் போட்டுப்போம், பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்கே இருக்க மாணவர்கள் என்ன படிப்பு படிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? தமிழா? தமிழ். நீங்கள் தான் முறையாக தெரிஞ்சுக்கணும். நான் பொறியாளர் இருந்தாலும் உங்கள் தமிழ் மாணவர்கள் தான் பழந்தமிழர் பாசன மேலாண்மையை பற்றியும் நீங்கள் தான் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய மாணவர்கள். அப்போ அந்த மழை வந்து சரியான நேரத்துக்கு வராமல் லா நினா எல் நினோ அப்படிங்கிற 2 பிரச்சனைகள் வருது. சரிங்களா? சரி, இது எங்கேயோ பசிபிக் பெருங்கடல் நடக்குது. இப்போ எனக்கு என்னம்மா சொல்கிறேன்? நான் திருப்பூரில் தானே இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை? அப்போது இப்போ சென்னையில் ஒரு புயல் வந்துச்சுல்ல, சென்னையில் ஒரு புயல் வந்துச்சா? அங்கே கடைசியில் இருக்கவங்க சென்னையில் புயல் வந்தால் எனக்கு என்ன, திருப்பூரில் வந்தால் என்ன, எப்பப்பா சாப்பிட விடுவீங்கன்ட்டு இருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க. அப்போ சென்னையில் வந்த புயல் எவ்வளோ நாள் இருந்தது? மழை தொடர்ந்து 10 நாள் பெய்து கொண்டே இருந்தது. எதனால்? இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு புயல் எப்படி உருவாகிறது? நம்மளால படம் எடுப்போம், பூவுக்குள் பூகம்பம்லாம் படம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புயல் எப்படி உருவானது அப்படின்னு ஒரு பேச்சு. எப்படி உருவாகும் புயல்? கடல் தண்ணி ஆவியாகி மேலே போயிட்டே இருக்கும், மேலே காற்று வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மேலேருந்து ஆவியாக போகிறதும் மேலேருந்து காற்றோட அழுத்தமும் கரெக்டாக போயிட்டே இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு டியூப்பில் தண்ணியை நிரப்பும் போது உள்ளே போய் ஏர் லாக் ஆகிடுதுல்ல, அந்த மாதிரி அந்த 2 ப்ரெஷரும் லாக் ஆகும்போது காற்று தாழ்வு அழுத்த மண்டலம், நியூஸில் கேட்டிருப்பீங்கல்ல, காற்று தாழ்வு அழுத்த மண்டலம் வங்காள விரிகுடாவில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று தாழ்வு அழுத்த மண்டலம் டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் பொழுது என்ன ஆகும்னா மழை வரும். என்னாகும்? மழை வரும். நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா நாங்கள் டிவிலையோ வேறு எதையோ பொய்யா செய்தி சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தமிழ் மட்டும் படிக்கிறோம், அது தெரியாமல் இருக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம பூமி வேணும். அப்போது அந்த தாழ்வழுத்து மண்டலம் கரையை கடக்கும்போது என்ன ஆகிடும்னா வலுவை இழந்துடணும். இப்போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நான் தமிழ் படிக்கிறேன், ஒரு கம்பனை பற்றி பேசலாம், ஒரு காதலை பற்றி பேசலாம், இது என்னம்மா கடலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. இந்த காவியங்கள், காதல், இலக்கியம்லாம் வாழணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? பூமி வேணும். உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் நாளைக்கு எழுத போகிற புத்தகங்கள், நாளைக்கு எழுத போகிற காப்பியங்கள், நீங்கள் செய்ய போகிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்கணும்னா ஒரு பூமி வேணும். அந்த பூமியை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பேசுகிறோம். சரிங்களா? அப்போ இந்த காற்று தாழ்வழுத்த மண்டலம் கரையை கடந்ததுக்கு அப்புறம்தான் அது வலுவிழந்துடும். கடந்ததுக்கு பிறகு தான் இன்னொரு புயல் உருவாகும். ஆனால் இந்த முறை என்னாச்சு தெரியுங்களா? வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் 3 புயல் உருவாயிடுச்சு. இது வரலாறு காணாத, இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை துறை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் காணாத, உலகளவில் காணாத ஒரு புது செய்தியாக இது வந்து நமக்கு இருக்குது. அப்போ கரையை கடந்தால் என்ன ஆகணும்? காற்று வீசும், மழை நின்றுடும். கரையை கடந்தால் காற்று வீசும், மழை நின்றுடும். கரையை கடக்கிற வரைக்கும் மழை வரும். ஆனால் இந்த தடவை 10 நாள் தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா
ஒரு காற்று தாழ்வழுத்த மண்டலம் ஒரே இடத்துல 10 நாளைக்கு இருக்காது என்ற அறிவியலை நீங்கள் உணர வேண்டும். அப்போ அந்த 10 நாள் ஒரே இடத்துல சென்னையில் இருந்ததுனால தொடர்ந்து மழை. சரி, இப்போ கரையை கடக்குது. கரையை கடந்தோன்னே என்ன ஆகணும்? வலுவிழந்து காற்று வீசணும். ஆனால் நம்மளால் எப்படி பாஸ்போர்ட் வீசா வாங்கிட்டு நம்ம போகிற மாதிரி இந்தோனேஷியாவுக்கும் இலங்கைக்கும் இந்த புயல் கரையை கடந்து போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இப்போ இதுதான் இந்த காலநிலை மாற்றத்தினால வர பிரச்சனை. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த பூமியோட வெப்பம் 2025 2026 ஆண்டு உலக அளவில் அனைத்து நாடுகளுடைய வெப்பநிலையும் எடுத்து பார்க்கும் பொழுது இருப்பதிலேயே அதிகமான ஹாட்டஸ்ட் இயர் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதுதான் காலநிலை மாற்றம். வேற எதனால எல்லாம் காலநிலை மாற்றம் வருது? நிறைய வண்டி ஓட்டுறீங்களா? 2 வீலர், மாட்டு வண்டியை தவிர மாட்டு வண்டி 2 வீலர் தானே ஓட்டுறோம். இப்போ இங்கே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த புகை எவ்வளோ தூரம் போகும்? ஏம்மா இந்த அம்மா போட்டு கொன்று கொலை எடுக்குது, கிளம்பிடுவோம்டா அப்படின்னு போய் ஒரு பைக் எடுக்கிறீங்க, அந்த புகை எவ்வளோ தூரம் போகும்? வகுப்பு எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்களே கிளாஸை கட்ட வச்சு தான் இங்கே வந்திருக்கோம், இங்கேயும் கிளாஸா அப்படின்னு. அப்போ அந்த புகை எவ்வளோ தூரம் போகும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் கேட் வரைக்கும் போகுமா? ஆனால் இல்லை. அது ஆர்டிக் அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸ் மலைகள் இருக்குல்ல, கிளேஷியர்ஸ் என்று சொல்லக்கூடிய பனிமலைகள் வரைக்கும் அது போகுது. அதனால நமக்கு என்னங்க, அது எங்கன்னா போயிட்டு போகுது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, எம்ஜிஆர் மாதிரி தகன்னு இருந்ததுன்னு, அந்த மாதிரி அது விளையேன்னு இருந்ததில் போய் இந்த மேலே படியுது, புகை படிஞ்சோன்னா அது என்ன மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா, அது ஒன்றை மாதிரி இருந்தானே, எம்ஜிஆர் மாதிரி இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகன்னு இருந்த வரைக்கும் சூரிய வெப்பம் அது மேலே படும்போது தங்க வைக்காமல் திருப்பி அனுப்பிச்சிருச்சு. இந்த கரியமில வாயு போய் படிஞ்ச உடனே அந்த உள்ள கிரகிச்சு வச்சுட்டு அந்த பனியெல்லாம் உருகி என்ன ஆயிடுச்சுன்னா கடல் மட்டம் உயர ஆரம்பிச்சிருச்சு. கடல் மட்டம் உயர ஆரம்பித்தா என்னம்மா பிரச்சனை? சரி, இதெல்லாம் அறிவியல். இந்த பிரச்சனைகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள். முதல்ல பெண்களுக்கு பிரச்சனை. இந்த காலநிலை மாற்றத்தினால யாருக்கு முதல் பிரச்சனைனா பெண்களுக்கு. ஏன்? வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை யார் வேலை? உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, ஐயோ நான் கூட தான் இன்னைக்கு 2 குடம் எடுத்துகிட்டு போனேன் சைக்கிள்லாம், வம்புக்கு வராதிங்க. பொதுவாக சொல்லுங்கள், உலகளவில் தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை யாரோடது? நீ பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை யார் வேலை? பெண்ணோடது. இப்போ அடுத்து ஆண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ராஜஸ்தானில் வாட்டர் வைஃப்ஸ்னு ஒன்று இருக்குது. வாட்டர் தண்ணீர் மனைவிகள். ஆனால் இப்போ சந்தோஷமாக கேட்பாங்க பாருங்கள் நம்ம ஆளுகள்லாம். அதாவது முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், சட்டப்பூர்வமும் ஒரு திருமணத்தை பண்ணிக்கிறோம். தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறோம். எந்த நாட்டில்? இந்தியாவில், ராஜஸ்தானில். வசதி இருந்துச்சுன்னா 3 மனைவி 4 மனைவி, வசதி இல்லைன்னா ஒரு 2 மனைவி 1 மனைவி. அந்த முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவிக்கு மட்டும்தான் வாரிசு உருவாக்கம், வீட்டில் இருக்கிற பொருளாதாரத்துலலாம் தலையிடணும். இந்த வாட்டர் வைஃப்ஸ்க்கு என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா, பல மைல்கள் நடந்து போய் வீட்டுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கணும். இது நான் சொல்கிறது என்னமா இந்த அம்மா சினிமா எடுக்கிற ஆளு மாதிரி கதை சொல்லுதேன்னு பார்த்தா, நீங்கள் போய் இன்றைக்கி போய் பழைய நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், பேட்டி கொடுத்துருப்பாரு அந்த ஆள். அப்போ அந்த வாட்டர் வைஃப்ஸ்க்கெலாம் ஒரு ஹாஸ்டல் மாதிரி கட்டி விட்டு அவங்கெல்லாம் அங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள்லாம் பார்ப்பாங்க. ஏன்டா வாட்டர் ஹஸ்பண்ட்னு வச்சுக்கலாம்ல? பொம்பளையோட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்ல, இன்னும் 2 குடம் எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு வருவான்ல. அப்போது இந்த பெண்ணியம்லாம் காலையிலேருந்து பேசியிருப்பாங்க, நேற்றையெல்லாம் பேசியிருப்பாங்க, படைப்பரங்கத்தில் பண்பாட்டு அரங்கத்தில் பெண்ணியம் பேசியிருப்பாங்க. அந்த பெண்ணியம் என்பது உடல் சார்ந்த, அந்த மாதவிடாய் சார்ந்ததும் குழந்தை பேர் சார்ந்தும் அது இயற்கை உனக்கு அளித்தது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கும் ஆம்பளைக்கு சம்மந்தம் கிடையாது. அது இயற்கை உனக்கு கொடுத்தது, நீ அனுபவிக்கணும். அதற்கான உடல் மனதிடம் இருக்கும். ஆனால் இது இயற்கை கொடுக்கல. இது ஆண் சமூகம் ஒரு பெண்ணை தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஒரு நபராக நியமிக்கிறது.
அப்போ அந்த தண்ணி கிடைக்கிற பெண்ணுடைய கல்வி எப்படி இருக்கும், முன்னேற்றம் எப்படி இருக்கும், தண்ணீர் கிடைக்காத பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளோ நோய்களுக்கு அவங்க ஆட்படுவாங்க. அப்போது ஆப்பிரிக்காவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் எடுத்துகிட்டு வரத்துக்குன்னே இந்த குழந்தைங்க வந்து காலையிலேயே போயிடுறாங்க தண்ணி எடுத்துகிட்டு வரக்கு. உகாண்டா அந்த மாதிரி இடங்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தண்ணி பிடிக்கிற நேரத்தை குறைச்ச உடனே ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் இருந்தது. ட்ராப் அவுட் ஃபார் அ ட்ராப் ஆஃப் வாட்டர், ட்ராப் அவுட் ஃபார் அ ட்ராப் ஆஃப் வாட்டர். பூ பெய்திய பெண் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே போதிய அளவு தண்ணீர் இல்லாத காரணத்தினால பள்ளி படிப்பை நிறுத்தியிருக்காங்க. நாள் பூரா தண்ணியை சுமந்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பெண் சுத்தமான தண்ணீர், ஒரு கிளாஸ் தண்ணீரே அவர்களால் குடிக்க முடியாது. அப்போ இந்த காலநிலை மாற்றம் என்ன செய்யுதுன்னா, மழையை அந்தந்த நேரத்தில் பெய்ய விடாமல் வேறு வேறு காலகட்டத்தில் பெய்ய வைக்குது. அதுவும் குறுகிய காலத்தில் பெய்யுது. அக்யூட் ரெயின்ஃபால், கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய மேக வெடிப்புகள். இந்த காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை ஒரே நைட்டில் பெஞ்சுது இல்லைங்களா? இந்த செய்தித்தாளை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். காயல்பட்டினத்தில் ஒரே இரவில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஸோ இப்போ இதனால் பெண்களுக்கு பிரச்சனை. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன பிரச்சனைனா, அங்கே நீங்கள் காற்று அழிக்கிறீங்க, மழை இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லைங்கும் பொழுது சீட்டை கொடுத்துட்டாங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் பேசணுமா? நான் எங்கிட்ட இதில் தீர்வு வச்சோம்ல, இன்னும் பல பஞ்சாயத்து இருக்கு உள்ள. வானத்தை பிரிச்சுட்டான். அப்போ ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதோடைய வாழ்விடத்தை மாற்றிக்கொள்ளும் போது அதற்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது, யானைகளுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ அவங்கெல்லாம் இறந்து போகிறாங்க. அதனால் உங்களுக்கு விதை பரவல் நடக்க மாட்டேங்குது. யானை இருந்தால் தான் காடு வரும். இப்போ வந்து என்னென்னா ஸ்பீட் வந்து 2x வச்சு பேசணும். நம்ம யூடியூப்லலாம் 1x 2x வைப்போம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை சொல்லிட்டோம். மழை வந்து சரியான நேரத்தில் வராது. லேண்டு தண்ணி ஓவராக ஒரே இடத்துல நீண்ட நெடிய நாள் 10 நாள் நிற்கிதுன்னா அந்த மண்ணில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் போயிடும். தண்ணி பூமிக்கு அடியில் போகாது, சேச்சுரேட் ஆகிடும், போகாது. அடுத்தது உணவு பற்றாக்குறை. நீங்கள் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி மழை வரணும், உழவு ஓட்டணும். ஆனால் மழை வந்து பருவம் தப்பி பெய்யும் பொழுது நீங்கள் எப்போ அந்த பயிரை போடுவீங்க, எப்போ அறுவடை பண்ணுவீங்கன்னு தெரியாது. அதனால் உணவு பஞ்சம் வரும். இதை பற்றி நிறைய வந்து பேசலாம். ஆனால் இவங்க வந்து சீட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னென்ன தீர்வுகள்னு ஒன்று சொல்லணும் இல்லையா? இப்போ பூமியை பிரிச்சிட்டோமா, பூமியை பங்கு போட்டுட்டோம், வானத்தை பங்கு போட்டோமா இல்லையா? ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்குல்ல, வானம் பூமி நெருப்பெல்லாம் பொதுவில் இருக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குதுன்னு. அந்த பாட்டு இன்னைக்கு ஒத்து வருமா? வராது. வானத்தை பிரிச்சிட்டோம். எப்படி பிரிச்சிருக்கோம்? இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தீர்வுக்கு போயிடுறேன். வானத்தை பிரிச்சாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் புரட்சி வந்த பொழுது முதலாம் உலக நாடுகளாகிய அமெரிக்கா போன்ற நாடுகள் அப்போதே வந்து தொழிற்சாலைகள் ஆரம்பித்து அவங்க வந்து கரியமில வாயுவை அதிகமாக விட்டுட்டாங்க, வானத்துக்கு இந்த அட்மாஸ்பியரில் விட்டுட்டாங்க. 55% வந்து இருக்கிற கார்பன் எமிஷன் அவங்களுடையது. எந்தெந்த நாடு எவ்வளவு கரியமில வாயுவை கார்பனை வெளியில் விட்டுருக்குங்கிறதுக்கு யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று வச்சுருக்காங்க. அவன் சொல்கிறான் எந்தெந்த நாடு எவ்வளோ விட்டுச்சுன்னு. இல்லை, ஏழை நாடுகளாக இருக்கிற நம்ம வந்து இப்போ தான் வந்து தொழில் தொடங்குகிறோம். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள், 3ஆம் உலக நாடுகள்லாம். அப்போது ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்டாச்சு, இனிமேல் சாப்பிட்றது ருசிக்கு. இந்த பக்கம் மொத்தம் பசியோடு இருக்கான், ஆனால் இவன் விட்டு தர மாட்டேங்கிறான். யார்? இந்த ருசிக்கு சாப்பிட்றவன். அமெரிக்கா என்ன சொல்ல முடியாது, நான் வந்து என்னோடய கார்பன் எமிஷனை நிறுத்த மாட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் நிறுத்தி கேட்பா, அவன் கொஞ்சம் முன்னேறட்டும். இதற்காக பாரிஸ் ஒப்பந்தம் போடப்பட்டு இதை பற்றி பலமாக யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை போன்ற ஒரு பெண் தான் துன்பர்கா, கிரீட்டா துன்பர்கா தெரியுமா? ஒரு 13 வயசில் யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு உரையை நிகழ்த்தும் பொழுது அங்கேருந்து பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அசந்து போய் அந்த பொண்ணோடைய ரொம்ப அவமானமாக உணர்ந்தார்கள். எப்படி எங்களுக்கு இந்த உலகத்தை கொடுத்து விட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து படிக்கணும். இதில் வந்து உங்களுக்கான தீர்வுகளை சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது. என்னுடைய எல்லா புத்தகங்களும் தீர்வுகளோடு தான் இருக்கும். முதல்ல வந்து உங்களுடைய வாகன பயன்பாட்டை குறைச்சிக்கணும். வாகன பயன்பாட்டை குறைச்சிங்க. கார் பூலிங்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு ஆள் ஒரு காரில் வந்தேன். அது தப்பு. அது
அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு நான் போய் 4 செடியை நட்டுறணும். செடியை நட்டால் பத்தாது, வளர்க்கணும். ஸோ அதீத வாகன பயன்பாடை நீங்கள் குறைக்கணும். அது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கார். டெல்லியில் இருக்கிற AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்த்துருக்கீங்களா? சாதாரண குளிக்கிறவனுக்கு 1 பக்கெட் போதும். மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறவனுக்கு எத்தனை பக்கெட் தண்ணி வேணும்? நிறைய வேணும். அதே மாதிரி சாதாரண மழையினால் அந்த டெல்லியோடைய மாசு போகாது. ரொம்ப ஹையர் இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் வரணும். அதுக்காக சில்வர் நைட்ரேட்டை வச்சு ஒரு மழையை உருவாக்க பார்த்தாங்க. ஸோ அங்கே எங்கள் அதிகாரி ஒருத்தர் போகும்போது தெரியாமல் கார் கதவை திறந்தார். அடுத்த 5 நிமிஷம் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன். அந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து குறைக்கணும். அடுத்தது மின் கழிவுகள். மின் கழிவுகளில் என்ன பண்ணுறோம்? எத்தனை செல்ஃபோன், எத்தனை லேப்டாப்பு, எத்தனை சார்ஜரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிச் ரோடு இருக்குல்ல சென்னையில், அவங்க ஒரு வருஷத்துக்கு அத்தனை டன்னு குப்பையை கொண்டு போய் கடலில் கொட்டுறாங்க. அந்த கடலில் சாப்பிட்ற மீனெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். திரும்ப அதன் மூலமாக நமக்கு நோய்கள் வரும். கடலில் இருக்கக்கூடிய சூழல் கெடும். கடலில் வாழக்கூடிய ஆமைகள், மீன்கள் போன்ற பல்வேறு உயிரினங்கள் அழியும். அதனாலையும் நமக்கு இந்த காலநிலை மாற்றங்கள் வரும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம மினிமலிசம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் செய்யணும். சிறுக கட்டி பெருக வாழ். அப்போது கொஞ்சமாக உங்களுடைய பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு செல்ஃபோன் இருந்தால் வச்சுக்கலாம். ஐஃபோன் 1, ஆண்ட்ராய்டு 1, அதுக்கு ஒரு 4 இயர்ஃபோனு, ப்ளூடூத்து, என்னென்னமோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி உங்களால் முடிந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இங்கே நீங்கள் கேட்குறீங்களா கேட்கலையே, நான் ஏன் இதை திரும்ப பேசிகிட்டே இருக்கிறேன்னா, நான் நம்மாழ்வார் ஐயா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தேன். நம்மாழ்வார் ஐயாவுடைய பேத்தியும் நானும் வந்து தோழிகள். அப்போ அவங்க வீட்டுக்கு நான் விளையாட போகும்போது ஐயா கூப்பிட்டு நிறைய கதை சொல்லுவாங்க. ஐயாவோட பொண்ணு சொல்லுவாங்க, ஏன்பா அந்த சின்ன பசங்களை போயிட்டு இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்க, என்னத்த புரியும்? அப்படி சொல்லாதம்மா, ஏதாவது ஒரு வார்த்தை காதுக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்க அதுக்கு வந்து சமூகத்துக்கான சேவையே செய்வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த செய்தி காதில் போய் இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றினால் கூட அது பெரிய வெற்றி. அது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, விழிப்புணர்வு முகாம் நடத்தணும். உங்கள் கல்லூரிகளில், உங்கள் பள்ளிகளில், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை போன்ற பல்வேறு கொள்கை ரீதியான முடிவுகள், அரசுக்கான முடிவுகள் எல்லாம் நாங்கள் வந்து இதில் வந்து எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய பயண முறைகளை குறைக்கணும். தண்ணீர், அப்புறம் சாப்பாடு, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஃபுட் மைல்ஸ் அப்படின்னு தெரியுமா? ஃபுட் மைல்ஸ் இன்றைக்கி என்ன எஸ்ஆர்எம் சாப்பாடா, சாம்பார் ரசம் மோரா, இல்லை நான்வெஜ் ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட போகிறோம். ஆனால் நம்ம வெளியில் விட்டால் என்ன சாப்பிடுவோம்? பர்கர், பீஸா, KFC, அப்புறம் என்ன இன்னும் எதுவும் நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஏன்ப்பா அதெல்லாம் சாப்பிட்டா என்ன? அதெல்லாம் நீங்கள் என்னென்னா இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேரம் தரணுங்க. ஏன்னா அதுதான் ஃப்யூச்சரிஸ்டிக் டாபிக். இது இப்போது அந்த மாசான்னு ஒன்று விற்கிறான்ல, மாம்பழம் வந்து நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரியில் தான் விளையும். ஆனால் 365 நாள் 24/7 எல்லா நாட்டுக்கும் மாம்பழம் எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்போ நம்மளுடைய நிலத்தை அதற்காக வந்து ஒதுக்கி அங்கே மாம்பழத்தை பயிரிட்டு இங்கே இருக்கிற மாம்பழம் ஆஸ்திரேலியாவுக்கு போகுதுன்னு வைங்க. அப்போ அதுக்கு எத்தனை வண்டி போகணும்? அது வழியாக எத்தனை கார்பன் வெளியில் வெளியிடுது? புகை. புகை பெரிய பகை உடம்புக்கும் உலகத்திற்கும். அப்போ அந்த அந்த தூரம் போகுதுல, அதுக்கு பேர் தான் ஃபுட் மைல்ஸ். அப்போ நம்ம உள்ளூர் உணவுகளை உண்ண வேண்டும். உள்ளூர் உணவு தான் உடம்புக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த நூடுல்ஸ் எங்கேருந்து வருது? இந்த ஃபுட் மைல்ஸ்குள்ளே வந்துடும் நூடுல்ஸ். உலகம் பூரா இருக்குது. இங்கே உடுமலைப்பேட்டையில் ஒரு குக்கிராமத்தில் கேட்டாலும் அந்த ஐயா நூடுல்ஸ் சாப்பிடுவார். இங்கே திருப்பூரில் இந்நேரம் சுற்றிட்டு கிடந்தான் ரூட்டு தெரியாமல். அங்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு ஐயாட்ட கேட்டால் கூட, ஆமாங்க எங்கள் பேத்திக்கு சமைச்சு கொடுக்கும்போது சாப்பிட்டேன், ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு சொல்லுவார். அப்படியாக அந்த நூடுல்ஸ் மூளை முடுக்குகள் எல்லாம் செல்லுகிறது என்றால் அதற்காக அது பயணப்படும் தூரம் எவ்வளவு? அந்த பயணப்படும் தூரத்தின் போது நீங்கள் பயன்படுத்துகின்ற வாகனத்து மூலமாக வெளியாகின்ற புகை உங்களுக்கு மழையை தராது, உங்களுக்கு நெல்லை தராது, உங்களுக்கு சோறு தராது. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக மனசில் இருத்திக்கணும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நீர் தரும், சோழ மண்டலம் சோறு தரும். இந்த நீரை வச்சு சோறு தரும். இந்த நீர் எப்படி
365 நாள் மயிலாடுதுறை பூம்புகார் வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் கருத்தரங்க மாதிரி வைக்கணும். அதெல்லாம் இந்த நூல்களில் இந்த மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சூழலியல் நூல் தான் நம்ம எழுதியிருக்கோம். 16 நூல்கள். எனக்கு இந்த கவிதைகளும் எழுத வரும், ஆனால் எழுதலை. ஏன்னு கேட்டால் இதுதான் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவை. இந்த நேரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ல. அவங்க பாவம் வந்து முக்கியமான தலைப்பு சொல்ல முடியாமல் இருக்காங்க. பட் இது நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய மாணவர்கள், பெண்கள் தான் முக்கியமாக வீட்டில் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார், குடும்ப விளக்கு ஏற்றுறதுக்கு இல்லை, கல்வியை கொடுப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதற்கு பெண்கள் தான் முக்கியமான ஆதாரமாக இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இது ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் உங்களுக்கு. இதை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் மாநாடு போல் நம்ம நடத்த வேண்டும். அதனால் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு இந்த காலநிலை மாற்றம் உருவாகாமல் இருப்பதற்கு நீங்கள் தனி மனிதனாக செய்ய வேண்டிய சில உறுதிமொழிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழியை எனக்காக எடுத்துக்க வேண்டாம், இங்கே உள்ள வாத்தியாருக்காக எடுக்க வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இந்த அரங்கத்தில் இருந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.